பிரண்டை துவையல் எப்படி செய்கிறதுன்னு இந்த சொல்ல போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பிரண்டை பாருங்கள். இப்போ வந்து நார்லாம் எடுத்து அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பிரண்டையை ஒரு கப் அளவு. அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து சின்ன வெங்காயம் ஒரு பவுலில் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கப் அளவு. அப்புறம் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப நான் ஒரு 15 மிளகா எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பாருங்கள், ஒரு 8 பல் எடுத்து வச்சுருக்கேன். புளி இந்த சைஸு, காரம் நிறையா வைக்கிறதுனால புளி இந்த சைஸ் வைக்கணும். கருவேப்பிலை ஒரு 2 கொப்பு எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வந்து மிளகு 5 மிளகு எடுத்து வச்சுருக்கேன். கடுகு, உளுந்தம்பருப்பு. நல்லெண்ணெயில் தான் செய்யணும். பெருங்காயம் சேர்த்துக்கணும். இது எனக்கு தேவையான பொருட்கள். முதல்ல பிரண்டையை வந்து தனியாக வதக்கி வச்சுக்கணும். தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் ஊற்றுறேன். 3 ஸ்பூன் ஊற்றுறேன். ஃபஸ்ட்டு வந்து பிரண்டையை வந்து தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்கணும். பாருங்கள், பிரண்டை வந்து சுருங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனே பிரண்டையை வந்து ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் சூடேறிடுச்சு. கடுகு 1 ஸ்பூன் போடுறேன் பாருங்கள். கடுகு பொரிஞ்சோடனே உளுந்து போடுறோம். உளுந்து போட்டு லைட்டாக செவந்து வந்தோடனே போட்டு கொஞ்சம் நேரம் எண்ணெயில் ஃப்ரை பண்ணணும். அடுத்து பூண்டு எடுத்து வச்சுருக்கீங்களா, அடுத்து மிளகு 5 எடுத்துக்கணும். வரமிளகா எடுத்து வச்சுக்கோங்களா, அடுத்து வரமிளகா போடுங்க. வரமிளகா செவந்தோடனே அடுத்து எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா சின்ன வெங்காயம் ஒரு பவுலில், அதை வந்து அதில் போடணும். பாருங்கள், வெங்காயம் வதங்கிடுச்சு. கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கீங்களா, கருவேப்பிலையை அதில் போடணும். அதான் கொஞ்சமாக போட்டுக்கணும் பெருங்காயம். ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா பிரண்டை, அதையும் வந்து அது கூட மறுபடியும் போடணும். பாருங்கள், இது கூட கொஞ்சம் உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கணும். இப்போ லாஸ்ட்டாக ஒரு கப் அளவு தேங்காய் பூ, தேங்காயை வந்து இந்த மாதிரி துருவி வச்சுட்டு ஒரு கப் அளவு. ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் வரமிளகாயை மட்டும் எடுத்து ஃபஸ்ட்டு ஒரு தடவை மிக்சியில் அரைச்சிடுங்க. இந்த மாதிரி மிக்சியில் அரைச்சிட்டு வரமிளகாயை அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் கொட்டி ஒன்றா அரைங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் ஒன்றா போட்டுருங்க. போட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். துவையல் ரெடி ஆயிடுச்சு. கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி அந்த அரைச்சி வச்சோம் பார்த்திங்களா துவையல், அதை வந்து கொஞ்சம் நேரம் வதக்கணும். ஏன்னா பிரண்டை வந்து கொஞ்சம் அரிப்பாக இருக்கும், சாப்பிடல நாக்கில் அரிக்கும். அதனால் மறுபடியும் ஒரு தடவை வதக்கிடணும். இது மாதிரி மறுபடியும் கடாயில் கொட்டி வதக்கி வச்சுக்கிட்டிங்கன்னா பிரண்டை துவையல் வந்து கெட்டு போகாது. ஒரு வாரத்துக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக சூடு ஏறினோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றி கடுகு மட்டும் பொரித்து அந்த பிரண்டை துவையலில் ஊற்றணும். எண்ணெய் சூடிடுச்சு. கடுகு கொஞ்சமாக போடுறேன். புரியுது பாருங்கள், 2 கருவேப்பிலை வாசனைக்கு வந்து அந்த துவையலில் ரெடி ஆயிடுச்சு. பிரண்டை துவையல் ரெடி.